111 ரன் தான் பஞ்சாப் அடிச்சாங்க. கொல்கத்தா அதை ஈஸியா அடிச்சிருவாங்கன்னு பார்த்தா, இப்ப பாருங்க சார், இப்ப எல்லாரையும் ஓவர் டாக் பண்ணலன்னா என் பேரை மாத்திக்கிட்டு நானா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த சீசனுடைய 31வது மேட்ச் கொல்கத்தா வர்சஸ் பஞ்சாப். பஞ்சாப்ல நடந்தது. டாஸ் வின் பண்ண பஞ்சாபோட கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணாரு. பஞ்சாபுக்கு ஆக்சுவலா ஓப்பனிங் நல்லா தான் அமைஞ்சது. பவர் பிளேல நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. பிரியன் ஷாரியா அண்ட் பிரப்சிம்ரன் சிங் ரெண்டு பேருமே கொஞ்சம் அக்ரெசிவ் இன்டென்ட்டோட தான் விளையாடினாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் அடுத்தடுத்து அவுட் ஆன உடனே பஞ்சாப் அப்படியே சீட்டுக்கிட்டு மாதிரி சரிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா பவர் பிளேல ரன்ஸ் ஒரு பக்கம் போயிருந்தாலும் ஹர்ஷித் ராணா 3 மெயினான விக்கெட்டை பவர் பிளேல எடுத்திருந்தாரு. பிரப்சிம்ரன் சிங், பிரியன் ஷாரியா அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் 3 பேரோட விக்கெட்டும் பவர் பிளேல அவங்க லூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்த பேட்டர்ஸ் எல்லாருமே வந்து 10, 8, 7 டக்கு இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்டாவே அடிச்சதுனால பஞ்சாபோட ஸ்கோர் உயரவே இல்லை. 16வது ஓவர்லயே 16வது ஓவரில் 3வது பால்ல ஆல் அவுட் ஆனாங்க பஞ்சாப் 111 ரன்னுக்கு. இதுல ஹர்ஷித் ராணா 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. வைபவ் அரோரா, ஆண்ட்ரிக் நோர்கியா இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. மெயினா சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி ஆளுக்கு 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. நல்ல எக்கானமில போல் பண்ணியிருந்தாங்க. 112 ரன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான டார்கெட் தான். ஒரு 130, 140 அப்படின்னு இருந்தா கூட கொஞ்சம் ட்ரிக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனா இந்த 111 ரன்னை அடிக்க முடியாம நேத்து கொல்கத்தா ஆல் அவுட் ஆனது தான் ஹைலைட்டே. ஆரம்பத்திலேயே ஃபர்ஸ்ட் ஓவரில் கொல்கத்தா ஃபர்ஸ்ட் விக்கெட்டை லூஸ் பண்ணாங்க. அடுத்த ஓவர்லேயே செகண்ட் விக்கெட்டையும் லூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அஜிங்கே ரஹானே அண்ட் ரகுவன்ஷி இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு மெதுவாக அப்படியே உருட்டிட்டே இருக்கலாம், கம்மியான டார்கெட் தானே அப்படின்னு பிளான் பண்ணி ஆனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 60 ரன்ஸ் கடந்ததுக்கப்புறமா ரகானே அவுட் ஆனாரு. அதுக்கு அடுத்த ஓவரில் ரகுவன்ஷி அவுட் ஆனாரு. இந்த சீசனில் கிளென் மேக்ஸ்வெல் கன்வின்சிங்காக எதுவுமே பெருசாக பண்ணல பஞ்சாபுக்காக. நேதிக்கு கூட பேட்டிங்கில் சொதப்பினாரு. ஆனால் பவுலிங்கில் 2 ஓவர் போட்டு 5 ரன் மட்டுமே கொடுத்து ஒரு முக்கியமான விக்கெட் வெங்கடேஷ் ஐயரோட விக்கெட்டை எடுத்தார் LBWல. அதுக்கு அடுத்த ஓவரில் யுஸ்வேந்திர சகல் பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்தார். ரிங்கு சிங் அண்ட் ரமன்தீப் சிங் ரெண்டு பேரோட விக்கெட்டும் எடுத்தாரு. ஆனா ஹேட்ரிக் அப்படிங்கிற மாதிரி போச்சு. பட் ஹேட்ரிக் கிடைக்கல யுஸ்வேந்திர சகலுக்கு. மொத்தமா நேத்து அவர் 4 விக்கெட் எடுத்தாரு. சகலை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, அடி வாங்கினாலும் தில்லுக்கு துட்டு நல்லா தூக்கி போடக்கூடிய பவுலர் அவர். ட்ரை பண்ணக்கூடிய ரிஸ்க் எடுக்கக்கூடிய பவுலர். அதை ரசலுக்கு எதிராக கூட அவர் நேத்து ட்ரை பண்ணார். ஒரு 6 போனா கூட அசராம பரவாயில்ல, ஒரு விக்கெட் ரவுண்ட் தி கார்னர் தான், எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே தான் இருந்தாரு. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொல்கத்தாக்கு ரிக்வயர்ட் ரன் ரேட் கம்மி, பாலை விட ரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் டெஸ்ட் மேட்ச்ல எல்லாம் பார்த்தா டே 5ல கடைசியில் ஒரு பிரஷர் உருவாகும் பேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டீமுக்கு. அதாவது டிரா பண்ணி விட்டுறணும், இல்லாட்டி வந்து ஜெயிச்சிடணும், அந்த மாதிரியான ஒரு நெக்குக்கு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சீனா நேற்று கிரியேட் ஆச்சு. வழக்கத்துக்கு மாற ஆண்ட்ரே ரசல் கட்டையெல்லாம் போட்டு நிறுத்தினார். ஓகே விக்கெட் லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்லை இப்படி இருந்தால் நம்ம அவுட் ஆயிடுவோம், வழக்கம் போல வீசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகலோட ஒரு ஓவரை டார்கெட் பண்ணி அதில் 16 ரன் கூட அடிச்சாரு. ஆனால் 7 விக்கெட்ஸ் ஆல்ரெடி போனதுனால கேம் அப்போ பஞ்சாபோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. ரசல் விக்கெட் இல்லாட்டா கூட அதர் என்ன இருக்கக்கூடிய விக்கெட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க டார்கெட் பண்ணாங்க. கடைசியில 10th விக்கெட்டா ரசல் விக்கெட் தான் விழுந்தது. பஞ்சாபோட பவுலிங்ல யுஸ்வேந்திர சஹல் 4 விக்கெட் எடுத்தாரு. மார்க்கோ ஜான்சன் 3 விக்கெட், ஹர்ஷ்தீப் சிங் 1 விக்கெட் எடுத்தாரு. கிளென் மேக்ஸ்வெல் 1 விக்கெட் எடுத்தாரு. இதுல கிளென் மேக்ஸ்வெல்லும் ஹர்ஷ்தீப் சிங்கும் ரொம்பவே எக்கனாமிக்கலா பவுல் பண்ணாங்க. பொதுவா T20 அப்படினாலே பேட்ஸ்மேன் டாமினேட் பண்ணக்கூடிய கேமா தான் இருக்கு. ஆனா பவுலர்ஸ் டாமினேட் பண்ணும்போது அந்த கேம் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா மாறும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பஞ்சாப் வர்சஸ் கொல்கத்தா மேட்ச்.